நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா திணறாங்க. என்னடா இவனை சாதாரணமா நினைச்சோம், ஒரு 2 நாள் 3 நாள்லயே வந்து இவங்களை அடிச்சு வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா நினைச்சாங்க. இப்ப நடக்கிறத பார்க்கும்போது என்ன விட்டா போதுண்டான்னு இஸ்ரேல் ஒரு பக்கம் பிரியுது, அமெரிக்கா ஒரு பக்கம் பிரியுது. ஆனா ஈரான் தொடர்ந்து அவங்களோட அட்டாக்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரான் வந்து இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, ஆபரேஷன் 2 பிராமிஸ் 4. பக்ரைன், அபுதாபி, மனாமா இந்த மாதிரியான கண்ட்ரில 90வது அட்டாக்கா பண்ணிருக்காங்க. மனாமான் கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரில எப்படின்னா அமெரிக்காவோட ஹிடன் பிளேசஸ் சொல்ற ஆர்மி பேஸ் இருக்கும். அங்க உள்ள ஆர்மி மேலாம் கொஞ்சம் மறைமுகமா இருக்கிறதுக்காக அதை ஹிடன் பிளேஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்தை டார்கெட் பண்ணி நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரான் சொன்ன மட்டும் இல்லாம பக்ரைன்ல உள்ள அமெரிக்காவை சார்ந்த ஸ்டீல் ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரியல், அமெரிக்காவை சார்ந்த எல்லா இடத்துலயுமே ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அதே போலதான் அபுதாபியிலையும் தாக்குதல் நடத்திருக்காங்க.